வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பிறந்த நாள், கல்யாண நாள் எல்லோரும் கொண்டாடுறவங்க எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க. முக்கியமாக நான் சொல்ல போகிறது என்னென்னா, ரொம்ப பேருக்கு ஓட்டு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு பசங்களும் எங்கள் வீட்டில் பைக் வரப்போதே, கார் வரப்போதேன்றாங்க. எங்கேருந்துடா வரும்? சோறே இல்லைங்க, காரா? கார் கொடுத்துட்டா பெட்ரோல் யார் போடுறது? ஐயோ பசங்களே எல்லாம் என்ன நினச்சின்னுக்கிறீங்க மனசில்? ஓட்டு வந்த உடனே 6 சிலிண்டர் வந்துடும், 3 சிலிண்டர் வந்துடும், எல்லாம் வந்துடும் கணக்கு போட்டுன்னுக்கிறீங்களா? இருக்கிற ஒரு சிலிண்டருக்கே கேஸ் இல்லைப்பா. பெட்ரோல் விலை மானாவரி ஏறி கிடக்குது. எண்ணெய் விலை, பருப்பு விலை இஷ்டத்துக்கு ஏறுது. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இன்னும் 3 மாதம் பார்த்து என்ன வரும்னு இப்போ கணக்கு போட்டிங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, பா நிம்மதியாக இருக்கேன் கொஞ்சம். என்னப்பா? ரொம்ப நாளாக என் பொண்டாட்டி கேட்டுனே கிடந்தா, சைக்கிளே போய் கிடக்குறியே, எப்போ தான் பைக் வாங்க போகிறேன்ட்டு. எல்லாம் வாங்கிடுவோம் பாரு ஆகஸ்ட் மாதத்து மேலே. அப்படியா? சந்தோஷம். எந்த ஆகஸ்ட்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு. இன்னொருத்தர் வராரு, ஐயாப்பா நிம்மதியாச்சு, குழந்த பிறந்தா காசு துட்டு இல்லாத வந்தேன், இதை போடணும் அதை போடணுன்னு உயிரை வாங்குவான் மாப்பிள்ளை. இப்போ அந்த தொலை விழுந்துது. ஏதோ ஒரு சொரணாக வந்தால் போட்டு அனுப்பிச்சிட்டு தொலை இல்லாமல் கிடப்பேன். எவ்வளோ சலுகைலாம் நமக்கு கிடைக்குதுப்பா. அதை விட்டுப்போட்டு இன்னும் அப்படியே பழைய கணக்கிலே உக்காந்து கிடக்குறோம். நம்ம வரும்டா, எல்லாம் வரும். யார் குரல் கொடுக்குறது? அம்மா குரல் கொடுக்குது. வரும். காரு வரும். இங்கே சோறுக்கு தான் பாரு, காருக்கு போட்ட அந்த சைக்கிளை ஒழுங்காக துவச்சி வச்சு வேலைக்கு போகிற வழியை பாரு. பைக்கு தான் பைக்கு. ஐயாவுக்கு சம்பாரம் வாடகை கொடுத்துட்டு சோறு தின்ன முடியல. அங்கே எங்கே பாமை போடுறோம், அங்கே எரியுது. எங்கள் வீட்டில் அடுப்பு எரியுது கேஸ் இல்லாமல். எத்த பாருடான்னா, நான் கொடி பிடிச்சின்னு போகிறேன், கேஸ் வரும், சிலிண்டர் வரும், நகை வரும், நீ பணத்தையும் கிடக்குறோம். டேய் வரும்டா, எல்லாம் வரும். இப்போ என்னது 26, அடுத்த வாட்டி நான் ஓட்டு 10க்குள்ளே நான் இறங்க மாட்டேன்டா. ஆனால் கிடைக்கும் ஒரு 4 வருஷம் பொறுத்து. அப்போ வாங்கி ஆடு ஜிங்குன்னு என்ன இப்போ இருக்கிறத பாடுறா. டேய் நீ எங்கே நடப்புற வந்துன்னு போயின்னு இருக்கிற? இப்போ உனக்கு வேறு வேலையே கிடையாது. இது பேர மருமம் என்னங்க? என்ன அங்கே பேசிகிட்டே இருக்கிறீங்க? இல்லை, இந்த மாதம் அந்த டயட்டுக்கு போயிட்டுக்குது, மாற்றணும், அதை பற்றி பேசினுக்கிறேன். டயட்டுக்கு போயிடுச்சா? சரி அடுத்த மாதம் எனக்கு 2000 ரூபா வரும், நான் கொடுக்குற விடுங்க. பாடுறா, பொம்பளை தரேன்து ஏதாவது வருது ஒழுங்க, அதை வாங்கி போட்டு வேலைக்கு போகிற வழியை பாரு. அப்புறம் பைக்கு வாங்குவேன், ஸ்கூட்டரை வாங்குவேன். வீடு உக்காரத்துக்கு வீடுக்கு தான் பாரு. ஏதோ ஒரு வீடு வருதா, யாருன்னா கொடுக்குறாங்களா பாரு. வரவங்க யார் வீடு தராங்க அப்படின்னு பாரு. இருக்க விலைவாசி பற்றி உனக்கு கவலை இல்லாமல் இருக்கிற. அதே சம்பளத்தில் உக்காந்துக்கணும் நீ சம்பாதிச்சுன்னுக்கிற. உனக்கு என்ன கஷ்டம் தெரிய போகுது? வாடகை எவ்வளோ தெரியுமா? இப்போ இன்னும் பாரு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே வாடகை ஏற்றுவாங்க. ரெடியாக வச்சுக்கோன்னா, அதை வரி கட்டணும், இதை கட்டணும், அதை கட்டணுன்ட்டு கரண்ட்டு பில்லு கட்டணும். இதெல்லாம் சமாளிக்கணும், இதெல்லாம் பார்க்கணுன்ற அக்கறைலாம் வீட்டுக்கு இல்லை. போயிடுற ஓட்டு எலெக்ஷன் சொல்லிட்டு நம்ம படுறா. நமக்கு அப்போ தான் பூவா கிடைக்கும். நல்லா கிடைக்கும். ஆமாண்டா, நல்லா தான்டா கிடைக்கும். ஏன் கிடைக்காது? 10 வருஷமாக கிடைக்காம இருந்தது. டேய் நீ என்ன குறுக்கால வந்து போயின்னு இருக்கிற? கல்வியே
நான் வந்துட்டேன் உள்ளே போகிறதுக்கு தான் வழி தெரில. வெளியே கொஞ்சம் வழி சொல்லி விட்டு நான் வெளியே போயிடுறேன். உன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. அப்படியா? அது இருக்குது பேர். அங்கே போய் திரும்பிட்டு அப்படி போ. அப்படி போனால் பெருமை கூட்டு வரும். அங்கே போ. சரி 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 போயிட்டு வரேன்னா. எப்போவுமே நல்லதே நினச்சின்னு நடங்கடா. எல்லாமே நல்லதே நடக்கும். பைக் வருது, கார் வருது, சோறு வருதா பாரு. இன்றைக்கி பெட்ரோல் வாங்க முடியுமா? நீ சம்பளம் இல்லை சொல்லு. 6 சிலிண்ட்ரு வருமா? 6 சிலிண்ட்ரு 3 சிலிண்ட்ரு வந்துட்டா கேஸு. இங்கே இருக்க ஒரு சிலிண்டருக்கே கேஸ் இல்லைடா. அதுக்கே ஆஃபீஸ்க்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணால் கூட 45 நாள் ஆச்சு, இன்னும் கேஸ் வரல. பொண்டாட்டி அங்கே ஊதிக்கின்னு எண்ணெய் திட்டிங்க கிடக்குறான். இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டான். கேஸு பாசுன்னு கிடக்குது. அதை விட்டு போட்டேன். எண்ணெய் விலை தெரியுமா உனக்கு? 50 ரூபாய் ஆயிடுச்சு. பருப்பு விலை தெரியுமா? அரிசி விலை தெரியுமா? ரேஷனில் இந்த வாட்டி 5 கிலோ கோதுமை கொடுத்துட்டாங்கடாப்பா. அடுத்த மாதம் வந்து எவ்வளோ கோதுமை தராங்கன்னு தெரியாது. கோதுமையே கிடைக்காது. ஆளுக்கு 1 கிலோ. அது இப்போ 5 கிலோவாக மாறி இருக்குது. எப்போவுமே ஒரு தடவை பட்சமாக பார்க்கக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா செய்யணும், எல்லாம் நல்லா வாழணும்னு நினச்சின்னு வாழ்க்கை நடத்தின்னு போங்க. அதை விட்டுப்புட்டு பொழுது போனால் கிளம்பிட வேண்டியது கட்சின்ட்டு. வீட்டை பாருங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? நீ வாழ்ந்துட்ட. ஆமாண்டா, நான் வாழ்ந்த அந்த காலத்தில் அண்ணாதுரை வந்து ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு போடுறேன்னாரு. மறு மாதமே 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்டாடுறா. தெரியுமா உனக்கு? அதுவும் அரசியல்ரா. இப்போ வந்து சொல்கிறதெல்லாம் செய்வாங்கன்னு கணக்கு போட்டுன்னு இருக்கக்கூடாது. நம்ம உழைக்கணும், நம்ம சாப்பிட்ணும். அவங்க 1 சவரம் போடுறாங்க, இவங்க 2 சவரம். 1 சவரம் ஒரு நாளைக்கு போட்டால் கல்யாண 25% காலி ஆகிடும். தெரியுமா? எத்தனை குழந்தைங்க பிறகுதுன்ட்டு நாட்டில். அதுபோல் ஒன்றுத்துக்கும் கணக்கேடு. கலாவில் பணமே இல்லைன்னா எந்த பணத்தை எடுத்து அவங்க கொடுப்பாங்க? நீங்கள் குடிச்சிட்டு தர பணம் தான் அங்கே போகிறது. தெரியுமா? அது தண்ணி கடை இல்லைன்னா வட்டி கடை கிடையாது. மாரவாடி சில எப்படி முன்னுக்கு வரான்? அவன் தண்ணி அடிக்க மாட்டான், வட்டி வாங்கி முன்னுக்கு வருவான். நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க? எத்துமே தண்ணி கடையில் கொடுக்குறீங்க. அந்த காசு என்ன ஆகுது? கவர்மெண்ட்டு இல்லாதவங்களுக்கு செய்யுது. நீங்கள் தண்ணியும் அடிக்க வேணாம், கவர்மெண்ட்டு கொடுக்கவும் வேணாம். குடும்பம் நடத்திக்கின்னு போகிற வழியை பாருங்கடா. உங்கள் அப்பா குடித்தானா? உங்கள் தாத்தா குடித்தானா? யாருமே குடிக்கலை. நல்லா ஆக்குவோம், அரிப்போம், துண்ணுவோம். 4 ஜனத்தை ஒன்றா வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். நல்ல நாள் கெட்ட நாள் வந்தால். இப்போ நல்ல நாள் கெட்ட நாள் வந்தால் எங்கடா ஜனம் இருக்குது? காலையில் ஒரு செல்லை எடுத்துக்கிறீங்க, ஓடி போகிறீங்க, பாய்ன்னு கட்சியை பார்க்குறீங்க, கூட்டத்தை பார்க்குறீங்க, அது ஓடி போடுறீங்க. ஒரு ஜனம் வந்தால் ஓடி போடுறீங்க, நடிகர் வந்தால் ஓடி போடுறீங்க. நாங்களாம் அப்படியே நான் ஒன்றும் எங்கள் தெரு வருவாங்க மினிஸ்டர். நாங்கள் தெருலேயே பார்ப்போம். அண்ணாதுரை எங்கள் தெருலேயே வருவார். அப்படிலாம் வந்த காலம் இது. போய் ஓடுறீங்க, சாவுறீங்க, புழுகுறீங்க, அப்புறம் அவங்க மேலே பழிய போடுறீங்க. வீட்டில் அடங்கிருங்களே. யார் வந்தாலும் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நீ வீட்டில் வேலைக்கு போனால் தான் உனக்கு சோறு. நீ காசு சம்பாதிச்சா தான் உன் முன்னாடி உன்னை போல மதிப்பா. நான் சம்பாதிச்சா தான் என்ன மதிப்பா. அப்படி தான்டா காலம் இருக்குது. நம்ம காலத்தை பாருங்க, வாழ வழியை தேடுங்க, நல்லா இருக்கணும்னு நினைங்க. அரசியல் சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அரசியல் பண்ணால் அரசியலாக இருக்காது. பண்ண வேண்டியவங்க பண்ணால் தான் அரசியலாக இருக்கும். இனிமேல் இருக்கிற வழியை பார்த்துக்கின்னு, இங்கே இருக்கிற வழிக்கு கேஸ் இல்லை, சோறு இல்லை. ஸ்கூட்டர் வருதான், ஸ்கூட்டர். அவன் மூஞ்ச பாரு. என்னடா பண்ணுறாங்க? சைக்கிளை ரெடி பண்ணுறேன். சரி வேலை கிளம்பு. அதை ரெடி பண்ணிக்கினேன் போனால் தான் நமக்கு சோறு. போயிட்டா சரிப்பா. வேலை கிளம்பிட்டியா? சரிம்மா வேலை கிளம்பிட்டியா? சரி போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு நடந்து கிடக்குதுமா காலத்தில். இதை நான் கண்ணார பார்த்தேன், கேட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பினேன். என்ன போயிட்டு விட்டா குட் நைட். எல்லா செல்லங்களும் இந்த ஒளிபரப்பை பாருங்கள். மனசில் பட்டதுக்கு எல்லோரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திட்டுறவங்க திட்டுங்க, போட்டுருங்க. நன்றி.